விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி நான் நினச்சா எனக்கான உலகத்தை உருவாக்கிக்க முடியுன்ற மாதிரி இவர் நினச்சா ஒரு யூனிவர்ஸையே உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர்னால கிட்டத்தட்ட யூனிவர்ஸ்களே உருவாக்க முடியும் அண்ட் ரியாலிட்டிஸ் நிறையா உருவாக்க முடியும். ஒரு சமயத்தில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தப்பிக்கிறதுக்காக ஒரு பாக்கெட் ரியாலிட்டியே உருவாக்கியிருப்பார், அதாவது தான் குழந்தையாக இருக்கும்போதே. அண்ட் இப்போ லேட்டஸ்ட் எம்சியூவில் அவங்க அம்மாவே உயிர்த்தலை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் சீக்வன்ஸ் எல்லாம் அமைச்சிருந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங், இம்மோர்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பீயிங். ஸோ அதனால தான் கேலக்டிஸே இவர் கடத்திட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. இதையும் தாண்டி சுவாரஸ்யமான ஒரு விஷயமா எதுக்காக டாக்டர் டூம் கிளைமேக்ஸில் இவர் தூக்கிட்டு போக வந்தார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டாக்டர் டூமோட உண்மையான மோட்டோவே தனக்கு கீழே ஒரு யூனிவர்ஸை உருவாக்கி அதில் மக்கள் எல்லாத்தையும் போட்டு தாளணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸை உருவாக்கணும்னா யார் வேணும்? கண்டிப்பாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தேவைப்படுறாரு. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எங்கே போய் முடியுது, சீக்ரெட் வார்ஸ் எந்த கதைக்கு நோக்கி போகுது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு ஒன்லைன் சொல்கிறேன். இருக்கிற மொத்த யூனிவர்ஸ் இருக்கிற எல்லா ஹீரோஸையும் அழிச்சிட்டு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வச்சு ஒரு யூனிவர்ஸை உருவாக்கி அதில் மறுபடியும் சூப்பர் ஹீரோஸை உருவாக்கி அவங்க எல்லாத்தையும் ஆள போகிறது தான் டாக்டர் டூமோட பிளான். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இனி அடுத்து எந்த கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாட் ஓன்லி மார்வல் டிசி, எனி கேரக்டர் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.